ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ஒரு முஃமின் தூய்மையான சுத்தமான உடையை உடுத்த வேண்டும் என்று போதிக்கிறதோ, ஹலாலான தூய்மையான உணவையே உட்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறதோ, அதுபோலவே ஒரு முஃமினின் பேச்சும் வாக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. யாருக்கு எந்த வாக்குறுதியை ஒரு முஃமின் கொடுத்தாலும் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற தவறுகின்ற பட்சத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வஅஃபூ பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா. யாருக்கேனும் நீங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக வாக்குறுதிகளை குறித்து கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை குறித்து, நோன்பை குறித்து, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை குறித்து மறுமையில் விசாரணை நடத்தப்படுவதை போல் அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாயா என்கிற கேள்வி கணக்கும் உண்டு என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்தின் கீழ் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், பொதுவாக மனிதன் 3 விதமான வாக்குறுதிகளை கொடுப்பவனாக இருக்கிறான். ஒன்று, அல்லாஹ்விடத்தில் மனிதன் வாக்குறுதிகளை கொடுக்கிறான். நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் படைக்கப்படுவதற்கு முன்பு ஆலமுல் அர்வாஹ் என்கிற ஒரு உலகத்தில் நம் ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டினான். உலகில் தோன்ற இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களின் ரூஹும் அங்கு ஒன்று கூட்டப்பட்டது. அல்லாஹ் அந்த ரூஹுகளை நோக்கி கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது எல்லா ரூஹுகளும் சொல்லன, பலா, ஆம் இறைவா, நீதான் என்னுடைய இறைவன் என்று ஒப்புக்கொண்டன. அடுத்து அல்லாஹ் கேட்டான், உங்களை உலகத்திற்கு நான் அனுப்பினால் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? நான் காட்டக்கூடிய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடப்பீர்களா? என் தூதர்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்க எல்லா ரூஹுகளும் ஆம் என்று சொன்னது. இது அல்லாஹ்விடத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய வாக்குறுதி. ஒவ்வொருவரும் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வதும், அவன் காட்டிய வழிமுறைப்படி நடப்பதும், அவன் தூதர்களை ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக ஆகும். மனிதன் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி செய்கிறான். இரண்டாவது வகை, ஒரு மனிதன் தனக்குத்தானே வாக்குறுதியை கொடுத்து கொள்வது. யாரேனும் சிக்கலில் தவித்து கொண்டால், மாட்டிக்கொண்டால், கடுமையான நோயினால் அவதிப்பட்டால், அப்பொழுது சில பேர் சொல்வது வழக்கம், ரப்பை, என் நோயை மட்டும் நீ குணமாக்கிட்டேனா, இந்த சிக்கலில் இருந்து என்னை மீட்டு கொண்டு விட்டால் நான் உனக்காக வேண்டி 3 நோன்புகளை நோக்கிறேன், இத்தனை மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போடுறேன் என்றெல்லாம் நேர்ச்சை செய்து கொள்வோம் அல்லவா? இது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய வாக்குறுதி. மூன்றாவது வகை இருக்கிறது, ஒரு மனிதன் சக மனிதர்களிடத்தில் செய்யக்கூடிய வாக்குறுதிகள், கொடுக்கக்கூடிய வாக்குகள். பெற்றோர்கள் மகன்களிடத்தில் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், மகன் பெற்றோருக்கு செய்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனிடத்திலும் செய்யக்கூடிய வாக்குறுதிகள், தொழிலாளியும் முதலாளியும் பரஸ்பரம் செய்து கொள்ளக்கூடிய வாக்குறுதிகள், இவைகள் அத்துணையும் மூன்றாவது வகையில் கட்டுப்படும் சக மனிதர்களிடத்தில் செய்யக்கூடிய வாக்குறுதிகள்.
மூன்றில் எந்த வாக்காக இருந்தாலும் சரி, வாக்கு கொடுத்து விட்டால் காப்பாற்றியாக வேண்டும், அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும், பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. அதை நிறைவேற்ற தவறுகின்ற பட்சத்தில் பாவி என்கிற அந்தஸ்துக்கு நாம் போவோம், குற்றவாளியாய் பாவிக்கப்படுவோம். அதை குறித்து விசாரணை என்பது நாளை மறுமையில் இருக்கிறது என்று அழுத்தமாய் மார்க்கம் சொல்வதை பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, வாக்குறுதியை நிறைவேற்றுதல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் பல்வேறு வீதியில் அல்லாஹ் சொல்கிறான். நல்ல மனிதர்களுக்குரிய குணாதிசயமாய் அல்லாஹ் குறிப்பிடும் போது வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்மூஃபூன பிஅஹ்திஹிம், வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கிறான். இன்னொரு இடத்தில் நல்ல முஃமின்கள், எந்த முஃமின் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹ் சொல்கிற போது வல்லதீன லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அமானிதங்களை பேணுபவர், வாக்குறுதிகளை பேணுபவர், இப்படிப்பட்ட முஃமின்கள் தான் ஈருலகத்திலும் வெற்றியாளர்களாக இருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபிமார்களுக்குரிய நல்ல குணாதிசயங்களை எல்லாம், அவருடைய பண்புகளை எல்லாம் திருக்குர்ஆன் பட்டியலிடுகிற போது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் வாக்கை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிமார்களை குறித்து குர்ஆன் பேசுகிறது. மனிதர்களை தாண்டி மலக்குமார்கள் எடுத்து வந்தால் மலக்குமார்களின் பண்பு, அவர்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார்கள், வாக்கை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் சொல்கிறார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் காலை பொழுது ரொம்ப கவலையோடு காணப்பட்டார்கள். பெருமானாரின் முகம் மாறி இருந்தது, உடலின் அமைப்புகள் மாறி இருந்தன. நான் போய் கேட்டேன், நாயகமே உங்கள் முகமெல்லாம் மாறி இருக்கிறதே, கவலைத்தோடு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேற்று இரவு ஜிப்ரீல் என்னிடத்தில் வருவதாய் வாக்கு கொடுத்திருந்தால் காலை ஆகிவிட்டது, இன்னமும் ஜிப்ரீல் வரவில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஜிப்ரீல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர். வாக்கு கொடுத்து விட்டால் அதற்கு மாறு செய்கிற பழக்கம் ஜிப்ரீலிடத்தில் இல்லவே இல்லை. ஆனால் இரவு வருவதாய் சொன்ன ஜிப்ரீல் காலை ஆகியும் இன்னமும் வரவில்லை, எனவேதான் கவலையோடு இருக்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். நாயகம் கட்டிலின் மீது படுத்திருந்தாங்க. சற்று நேரத்தில் பெருமானார் யதார்த்தமாய் கட்டிலுக்கு அடியில் பார்க்க அங்க ஒரு குட்டி நாய், ஒரு நாய்க்குட்டி படுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எங்களை அழைத்து அதை வெளியேற்றும்படி உத்தரவிட்டார்கள். நாயகமே எழுந்து சென்று தண்ணீரை எடுத்து வந்து அந்த நாய் படுத்திருந்த இடத்தில் தண்ணீரை தெளித்து பெருமானார் சுத்தம் செய்தார்கள். பெருமானார் நினைத்தார்கள், இந்த நாய்க்குட்டி இந்த வீட்டில் இருந்ததனால்தானோ ஜிப்ரீல் வராமல் போய்விட்டாரோ என்று பெருமானார் நினைத்து இத்தனை விஷயங்களும் செய்து முடித்தார்கள். அன்றைய மாலை பொழுதே ஜிப்ரீல் வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே, நீ வாக்குறுதிக்கு மாறு செய்பவர் அல்லையே, வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றிதானே பழக்கப்பட்டவர். ஆனால் நேற்று இரவு வருவதாய் சொன்ன நீ இன்றைக்கு மாலை தான் வந்திருக்கிறாய், என்ன காரணம் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, லா நதுஹுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா, எந்த வீட்டில் நாய் இருக்குமோ, எந்த வீட்டில் உருவப்படம் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்களாகிய நாங்கள் நுழைய மாட்டோம். நீங்கள் படுத்திருந்த வீட்டில் ஒரு நாய் இருந்தது, எனவேதான் என்னால் உள்ளே வர முடியவில்லை, நான் வரவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாய் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். மலக்குமார்களுடைய பண்பு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது என்பது ஒரு நல்ல முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் நிறைவேற்றுவதும். அழுத்தமாய் மார்க்கம் சொல்கிறது, வாக்கு கொடுத்து விட்டால் அதை மீறி விடாதீர்கள், காப்பாற்றுங்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் வாக்குறுதி நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள் என்று ஒரே ஒரு நிகழ்வின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்துல்லா இப்னு அபி ஹம்சா என்கிற ஒரு தோழர், அவர் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பே எனக்கும் பெருமானாருக்கும் பழக்க வழக்கம் இருந்தது, கொடுக்கல் வாங்கல் இருந்தது. ஏதேனும் வியாபார ரீதியில் கொடுத்து கொள்வோம், காசுகளை பரிமாறிக்கொள்வோம். அப்படித்தான் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வியாபாரத்திற்கு நிமித்தமாய் ஒரு பொருளை வாங்கியிருந்தேன். காசு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் மீது இருந்தது.
நான் ஒரு நாள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு போய் நான் காசு எடுத்து வந்தேன், இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வீட்டுக்கு போனதற்கு பின்னால் என் நினைவு மாறிவிட்டது, மறந்து விட்டேன். கிட்டத்தட்ட 3 நாட்கள் கழிந்து விட்டன. பிறகுதான் என் நினைவுக்கு வந்து உடனே ஓடோடி போய் பார்த்தால் எந்த இடத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வந்தேனோ அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நாயகம் என்னை பார்த்ததும் கேட்கிறார்கள், யா ஃபதா லக்கது ஷகக்த அலைய அனா ஹாவுனா முந்து ஸலாத்தின் அன்தலிருக்க. ஒரு வாலிபரே, ஓ வாலிபரே, எனக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்து விட்டாய். 3 நாட்களாய் நீ வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து இந்த இடத்திலேயே நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாய் அப்துல்லா இப்னு அபி ஹம்சா அவர்கள் சொல்கிறார்கள். யோசிக்கிறோம், நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்பு நாயகத்திடத்தில் நடந்த நிகழ்வு அல்ல. நாயகம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பே வாக்கின் விஷயத்தில் எவ்வளவு தூரம் அக்கறையோடும் பேணுதலோடும் இருந்திருக்கிறார்கள், வாக்கை காப்பாற்றுபவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எதுவும் அல்ல, நம்மிடத்தில் யாரேனும் ஒருவர் ஒரு அரை மணி நேரம் இங்க இருங்க, 1/4 மணி நேரம் இங்க இருங்க, ஒரு வேலையா நான் போயிட்டு வந்தறேன்னு சொல்லி போயிட்டு வந்தா அந்த இடத்துல நிற்போமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு 1/4 மணி நேரம் கூட நம்மால் அந்த இடத்துல நிற்க முடியாது. டைமை பார்ப்போம், ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழிந்திருக்கும், உடனே ஒரு வேலையா நாம போயிடுவோம். போனவர் மீண்டும் வருகிற போது அந்த இடத்தில் நாம் இருக்க மாட்டோம், போன் அடித்த பின்பு வருவோம். இல்லை என்றால் போன் அடித்து இந்த இடத்துக்கு வான்னு நாம் அவரை வர சொல்வோம். ஒரு 1/4 மணி நேரம் கூட நம்மால் ஒரு இடத்தில் காத்திருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டோம் என்பதற்காக வேண்டி 3 நாட்கள் ஆகியும் அந்த நபர் வருகிற வரை அந்த இடத்திலேயே காத்து கொண்டிருந்தார்கள் என்றால் எவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை நிறைவேற்றுவது என்பது முக்கியமான அம்சம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தேர்தல் நேரத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் களம் இன்றைக்கு சூடு பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் பரஸ்பரம் மாறி மாறி அவர்கள் தேர்தல் அறிக்கைகளை, வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? ஒரு கட்சியின் தலைவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் மட்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால், நாங்கள் மாத்திரம் ஆட்சியை கைப்பற்றி விட்டால் 3 சிலிண்டர்களை வருடத்துக்கு தருவோம் என்று. இன்னொரு கட்சியின் தலைவர் போட்டி போட்டு தருவோம் என்று. ஒரு கட்சி நாங்கள் வந்து விட்டால் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று. இன்னொரு கட்சி சொல்கிறது, நாங்கள் வந்து விட்டால் கல்விக்காக வாங்கிய அத்தனை கடன்களையும் ரத்து செய்து விடுவோம் என்று. ஒருவர் சொல்கிறார், நாங்கள் வந்து விட்டால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8000 கொடுப்போம் என்று. இன்னொருவர் சொல்கிறார், நாங்கள் வந்தால் 10,000 கொடுப்போம் என்று சொல்கிறது. போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகின்றன. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கு எவ்வளவு தூரம் சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதை யோசிக்கணும். ஒரு அழகான ஒரு கார்ட்டூனின் மூலம் ஒரு பத்திரிகையில் இந்த வாக்குறுதியினுடைய யதார்த்த நிலையை விளக்கப்பட்டிருந்தது. ஒரு பத்திரிகையில் கார்ட்டூனால் விளக்கியிருந்தார்கள். அந்த கார்ட்டூனில் இருந்த காட்சி, ஒரு பிரச்சார வண்டி நிற்கிறது. அந்த பிரச்சார வண்டியின் பல கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு கட்சி தலைவரும் வாக்குறுதியை அள்ளி வீசுவதை போல, இலவசங்களை, பணங்களை, பல விஷயங்களை அள்ளி வீசுவதை போல காட்சி. கீழே மக்கள் எல்லாம் அந்த வாக்குறுதிகளை அள்ளுவதை போல காட்சி. இப்படி இருக்க பின்னால் ஒரு காட்சி இருக்கிறது, ஒரு வரைபடம் வரையப்பட்டு இருக்கிறது. கவர்மெண்டினுடைய ஒட்டுமொத்த கருவூலமும் கஜானாவும் காலியாக இருப்பதை போல், அது பாழடைந்து சிதிலமடைந்து நிர்மூலமாக ஆக்கப்பட்டிருப்பதை போல், இடிந்து கிடப்பதை போல் ஒரு காட்சி. ஒட்டுமொத்த கவர்மெண்டினுடைய, அரசினுடைய கஜானாவும் காலியாகிவிட்டது, நிர்மூலமாகிவிட்டது. ஆனால் இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று வாக்குறுதிகள் போட்டி போட்டு அள்ளி வீசப்படுகின்றன என்றால் இவைகள் எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதை கேள்வி கேட்கக்கூடிய தொனியிலே அந்த கார்ட்டூன் அமையப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது என்பது வெறுமனே அரசியல் கட்சி தலைவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் மீதும் கடமைதான். அவரவர் தரக்கூடிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும். குறிப்பாய் முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சக நண்பர்களிடத்தில், நம்முடைய மனைவியிடத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நமக்கு தெரிந்தவர்களிடத்தில், தொழிலாளிகளிடத்தில், முதலாளிகளிடத்தில் என்ன வாக்குறுதியை கொடுக்கிறோமோ அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் சொல்லக்கூடிய வார்த்தை லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு. ஒவ்வொரு ஜும்ஆவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களை பார்த்து சொன்னார்கள், யாரிடத்தில் அமானிதத்தை பேணக்கூடிய குணம் இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வார்த்தை சொன்னார்கள் லா தீன லிமன் லா அஹ்த லஹு, வாக்குறுதியை பேணக்கூடிய பண்பு அந்த குணாதிசயம் எவரிடத்தில் இருக்கிறையோ இல்லையோ அவர் தீன்தாரியே இல்லை என்றார்கள். தீனில் நீ முழுமையாய் நுழைந்து விட்டாய் என்பதற்குண்டான அடையாளம் வெறுமனை தொழுகையும் நோன்புகும் வணக்க வழிபாடுகளும் அல்ல, அடுத்தவரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதில் தான் இருக்கிறது. குறிப்பாய் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறோமா இல்லையா என்பதில் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்குறுதி எவ்வளவு தூரம் முக்கியம், எந்த விஷயம் எவ்வளவு தூரம் பேணுதலாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநியாயக்கார ஆட்சியாளர்களில் மிகவும் முக்கியமானவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். மிகப்பெரிய அநியாயக்காரராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை ஆட்சியை எதிர்த்து மக்கள் அவ்வப்போது கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள். அப்படித்தான் ஒரு கூட்டம் கிளர்ச்சியில் ஈடுபட்டது. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டளையிட்டான். எல்லோரும் பிடிக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அத்தனை நபர்களின் தலையும் சீவு என்று சொல்லிவிட்டான். ஒவ்வொருவரின் தலையாய் வெட்டப்பட்டது. கடைசியில் ஒரே ஒரு கிராமவாசியின் தலை வெட்டப்படுவதற்கு தயாராக இருந்தபோது இஷாவினுடைய பாங்கு சொல்லப்பட்டுச்சு. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய மனம் மாறிடுச்சு. தன் தளபதி குதைபாவை அழைத்து சொன்னான், இவரை அழைத்து கொண்டு போய்விடு, உன் கண்காணிப்பிலே வைத்து நாளை காலையில் என்னிடத்தில் அழைத்து வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். குதைபாவும் அந்த கிராமவாசியை அழைத்து கொண்டு தன் கண்காணிப்பிலை கொண்டு அழைத்து சென்று விட்டார். தன் வீட்டுக்கு சென்று விட்டார். அந்த கிராமவாசி குதைபாவிடத்தில் சொன்னார், நீங்க பார்ப்பதற்கு நல்லவரை போல காட்சி அளிக்கிறீங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கன்னு. சரி சொல்லு என்று குதைபா சொன்னார். உடனே அந்த கிராமவாசி சொன்னார், நான் ஒரு பெரிய ஆளு, என்னை நம்பி பல பேர் அமானிதமாய் என்னிடத்தில் பொருட்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். சில பேருக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன், சில பேரிடத்தில் வாங்கி இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் நாளை ஹஜ்ஜாஜ் என்னை கொன்று விடுவான், நான் உயிரோடு வாழப்போவதில்லை. எஞ்சிருப்பது இன்றைக்கு ஒரே ஒரு இரவு தான். இந்த ஒரு இரவு எனக்கு அவகாசம் கொடுங்கள். என்னுடைய வாரிசுதாரிடத்தில் போய் என் பிள்ளைகளிடத்தில் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எங்கிருந்து வாங்க வேண்டும், யாருடைய பொருள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது, அத்தனை விவரங்களையும் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். ஒரே ஒரு இரவு விட்டு அவகாசம் தாருங்கள் என்று கேட்டேன். குதைபா சொல்கிறார், அவரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாதான் வந்தது. காரணம், நாளை அவர் மரணிப்பது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. கண்டிப்பாய் உயிரோடு வாழப்போவதில்லை. மரணம் ஊர்ஜிதமாகி போன ஒருவர் நம்ம இடத்தில் இருந்து வீட்டுக்கு சென்றால் திரும்ப வருவார் நினைத்து தப்பிக்கு தான் இப்படியெல்லாம் பேசினார் என்று நான் சிரித்து கொண்டிருந்தேன். அவர் விடல, தொடர்ந்து கெஞ்சு கொண்டே இருந்த அந்த கிராமவாசி. கடைசியா அந்த கிராமவாசி சொன்னார், அல்லாஹ்வை பொறுப்புதாரியாய் வைத்து உன்னிடத்தில் கேட்கிறேன், அல்லாஹ்வை சாட்சியாய் வைத்து உன்னிடத்தில் கேட்கிறேன், என்னை அனுப்பு, கண்டிப்பாய் நாளை வருவேன் என்று உனக்கு வாக்கு தருகிறேன் என்று சொன்னதும் எனக்கு ஒரு இரக்கம் வந்தது. குதைபா சொல்கிறார், எனக்கு இரக்கம் வந்தது. உடனே போன் நான் விட்டுட்டேன். அவர் சென்றதற்கு பின்பு என்னுடைய மனதிலே கவலை வந்தது. ஒருவேளை போனவர் வரலைன்னா நம்முடைய நிலை என்ன ஆகிறது? அவரின் தலை உருளுவதற்கு பதிலாக ஹஜ்ஜாஜ் நம்முடைய தலையல்லவா வெட்டி எழிந்து விடுவான், நம் தலையல்லவா உருண்டு ஓடிவிடும். அவர் எப்படி வருவார் என்று நான் கவலையில் ஆழ்ந்தேன். இரவு முழுக்க கவலையில் கழிந்தது. பொழுது புலர்ந்தது. என்னுடைய வீட்டின் கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் கிராமவாசி நிற்கிறார். ஆச்சரியத்தோடு கேட்டேன், திரும்ப வந்துட்டியான்னு? அவர் சொன்னார், உயிரோடு வந்துட்டேன், இப்பயாவது நம்புன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஜஅல்துல்லாஹ கஃபீலன் வலா அர்ஜிஹு, அல்லாஹ்வை ஜாமீன்தாரியாக வைத்துவிட்டு நான் சென்றிருக்க எப்படி நான் திரும்பி வராமல் இருக்க முடியும்? உன்னிடத்தில் பிணையாளியாய் நான் வைத்தது யார்? அல்லாஹ்வை. அப்படி இருக்க நான் எப்படி திரும்பி வராமல் இருக்க முடியும்? அதனால்தான் நான் திரும்பி வந்து விட்டேன் சொன்னார் அவர். அன்றைய தினமே ஹஜ்ஜாஜ் இடத்தில் குதைபா அழைத்து சென்றார். வெளியில நிக்க வச்சுட்டு ஹஜ்ஜாஜ் இடத்தில் போய் நடந்த விவரங்களை எல்லாம் குதைபா சொல்ல, ஹஜ்ஜாஜ் சொன்னார், வஹபுதுஹு லக, அந்த மனிதரை உனக்கு நான் அன்பளிப்பாய் வழங்கிவிட்டேன், என்ன வேணா நீ செஞ்சு கோப்பான்ட்டாரு. சந்தோஷத்தில் குதைபா ஓடி வந்து அந்த மனிதருக்கு சொன்னார்,
நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று கொள், உன்னை விடுதலை விட்டு விட்டேன், சுதந்திரமாக்கி விட்டேன், இனிமேல் உன் தலை உருளாதுன்னோனே அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, ரப்பே உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும் என்று அந்த கிராமவாசி சொல்லிக்கொண்டே சென்றார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். தலை உருளுவது நிச்சயம் என்று நிச்சயிக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட ஒருவர் வாக்குறுதியை காப்பாற்றியதின் காரணமாக, வாக்கின் விஷயத்தில் நேர்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக அவர் தலை தப்பியது என்று சொன்னால், வாக்குறுதியை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவியை நமக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறைமுகமான உதவி என்பது அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே அரசியல் கட்சியின் தலைவர்கள் மாத்திரம்தான் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்ல, ஒவ்வொரு மனிதரும் தன் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாய் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு கீழ் இருக்கக்கூடியவரிடத்தில், நமக்கு நேராக இருக்கக்கூடிய இடத்தில் யார் யாருக்கெல்லாம் என்ன வாக்கை கொடுத்திருப்பேனோ, ஒரு பிள்ளைகளிடத்தில் நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு சின்னதா, இதை நீ எக்ஸாம்ல நீ மார்க் எடுத்தேன்னா இதை வாங்கி தரேன்பான்னு சொன்னா அது ஒரு வாக்குறுதி தான், அது வாக்குறுதி தான். மனைவி ரம்ஜான் வந்தா, பக்ரீத் வந்தா உனக்கு இதை வாங்கி தரேன்னு சொன்னோன்னா அது ஒரு வாக்குறுதி தான். வாக்குறுதி என்றாலே நாம் இது செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே வாக்குறுதி தான். அதை சத்தியம் செய்து சொல்லாக வேண்டும் என்று அல்ல. இப்படி பேச்சின் வழியா யார் யாருக்கெல்லாம் எதுவெல்லாம் செய்வதாய் நாம் வாக்களித்திருப்போமோ அதை செய்தோமா என்று பரிசீலனை செய்ய வேண்டும், அதை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற வாக்கை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாய் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.